அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம பார்த்தது வந்து, ஒரு பொருளுக்கு எப்படி ஷேடோ எஃபெக்ட் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த டிஸ்ப்ளேல பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாஸ்டர் இந்த டெக்ஸ்ட். இந்த எஃபெக்ட்ட நான் எப்படி குடுத்தேன், எப்படி குடுக்க போறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முடிஞ்சா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். நான் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, நான் டைப் பண்ண போற டெக்ஸ்ட் ஒயிட் கலர். ஒயிட் கலர்ல இருந்து சேஞ்ச் பண்ண போறேன். முதல்ல வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோட்டோவை நீங்க கேப்சர் பண்றதுனாலும் சரி, ஒரு டிசைனை கிரியேட் பண்ண போறீங்கன்னாலும் சரியே, முதல்ல பேக்ரவுண்ட்ல வந்து நல்லாவே அப்சர்வேஷனா இருங்க. பிகாஸ் ஒரு ஃபோட்டோவ அழகுபடுத்துறதுனாலும், ஒரு டிசைனை வந்து எடுத்து காட்டுறேன்னு சொன்னாலும் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். பொதுவா சொல்லப்போனா, சிம்பிளா சொல்லப்போனா, சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. இதான் கான்செப்ட். இப்ப நம்ம இந்த எஃபெக்ட்ட வந்து எப்படி கொடுத்தேன்றத பார்க்கலாம். டைப் டூல்ல கிளிக் பண்ணிட்டேன். டைப் டூல்ல கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து டைப் பண்றேன். நான் டைப் பண்ண போற டெக்ஸ்ட் மாஸ்டர். பொதுவா மாஸ்டர் 6 எழுத்து. 6 எழுத்துன்னு தான் நெனைக்கிறேன். 6 எழுத்து. இத வந்து பெருசு பண்ணிட்டு, இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம இப்ப குடுக்க போற எஃபெக்ட் மொத்தமா டைப் பண்ணிட்டு, மொத்தமா இந்த எஃபெக்ட்ட குடுக்க முடியாது. ஸோ, தனித்தனி லேயர கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த எஃபெக்ட்ட குடுக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பேக்கிரவுண்டுக்கு மேல ஒரு லேயர் வந்திருக்கு லேயர் பேனல்ல. இதுல வந்து இருக்கு. அந்த வந்து நான் காப்பி பண்றேன். கமாண்ட் ஜே அல்லது கண்ட்ரோல் ஜே. கண்ட்ரோல் ஜே காப்பி பண்ணிட்டு, நான் இப்ப 6 டெக்ஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன். இதுல 6 டெக்ஸ்ட் இருக்கு. நீங்க தனித்தனியா பிரிச்சு உங்களோட ஏத்த மாதிரி மெஷர்மென்ட்ல நீங்க வைத்துக் கொள்ளலாம். 6 டெக்ஸ்ட்ட எடுத்துட்டு 6 டெக்ஸ்ட் ஓகே. இப்போ மாஸ்டர். முதல்ல ஓகே. அதுக்கப்புறமா வர வேண்டியது இந்த செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீபோர்டில் டீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டைப்பிங் டூலாக மாறும். இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததும் அதே மாதிரி செய்யுங்க. மாஸ்டர் ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதை கொஞ்சம் பெருசு பண்றேன். கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போ இந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் கொடுக்க போறேன். அதாவது நம்ம அந்த ஃபிக்சர்ல பார்த்த மாதிரி ஷேடோ ஆப்ஷனை கொடுக்க போறேன். ஷேடோ ஆப்ஷனை கொடுக்குறேன்னு சொன்னா, இது டைப்பிங் டூல்ல இருந்து இன்னும் கன்வெர்ட் ஆவல. அதனால நம்ம இந்த வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதான் முதல்ல டைப் பண்ண இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல வந்து கிளிப்பிங் மாஸ்க்ன்னு இருக்கு. கீழே ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கிளிப்பிங் மாஸ்க்கை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி மாறும். அதுக்கப்புறமா அந்த டூல் பேனல்ல பாருங்க, லேயர் ஆப்ஷன் லேயர் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீசெட்ஸா நிறைய லேயர்ஸ் தந்திருப்பாங்க. அதுல நான் செலக்ட் பண்ண போற லேயர் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணிட்டு நீங்க இதை இப்படியே எடுத்துட்டு மறுபடியும் இந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த லைன் அக்யூரேட்டா வந்து ஒரு சமனுக்கு வரும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படியே மவுஸை ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த எஃபெக்ட் இந்த டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணப்படும். அடுத்தது வந்து நம்ம லேயர் பேனல்ல செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிளிப்பிங் மார்க்ஸை கொடுத்துருங்க. கிளிப்பிங் மார்க்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி மாறும். மறுபடியும் நீங்க அப்படியே இந்த ஏக்கும் பண்ணுவீங்க. பண்ணிட்டீங்க. அடுத்தது ரைட். இப்போ சோலி முடிஞ்சு மட்டும் இல்லை, நம்ம இப்போ தான் முக்கியமான ஒரு இதை பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்வோம், இதை மெதுவாக ட்ராக் பண்ணி இங்கே வைப்போம். அதுக்கப்புறம் இதை இங்கே வைப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் ஆல்ரெடி அதுவே கேப்சர் பண்ணும். இது தூக்கி இங்கே, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே நம்ம வைக்கிட்டோம். இங்கே வச்சதுக்கு அப்புறமா பாருங்க, இப்போ ஒவ்வொரு லேயராக இருக்குது. நம்ம எல்லாமே ஒன்றா மொத்தமாக செலக்ட் பண்ணி மொத்தமாக நம்ம பெருசு பண்ண போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு தனி குரூப்பாக மாற்றிட்டு கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப்பாக அது மாறும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு பெருசு பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே போயிருக்கு. கீழே உள்ள லைனுக்கு அது சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் டீயை மட்டும் கிளிக் பண்ணி இப்படி நகர்த்துங்க. அந்த லைனை எக்குரேட்டாக காட்டும்.
அதே மாதிரி எஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப்பிங் ஓகே முடிஞ்சு முதல்ல வந்து குரூப்பை வந்து இப்படி டோட்டல் குரூப்பை மாற்றுறேன். அதுக்கப்புறமா குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் குரூப் உங்களுக்கு ரெடி ஆகும். அதில் வந்து நீங்கள் இப்போ தான் இந்த ஷேடோவை நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இதை பாருங்கள், மவுஸ் லைனில் வந்து சென்ட்ரல் பாயிண்டில் மவுஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ளிப் வெர்டிக்கல் தலைகீழாக மாறும். அதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு குரூப் 1 காப்பி பண்ணி அப்படியே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எரோ டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக அப்படியே கீழே எட்ஜ் வரைக்கும் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எட்ஜ் வரைக்கும் வரும். எட்ஜ் வரைக்கும் வந்து வச்சுட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு இந்த ஷேடோ எஃபெக்ட் எப்படி கொடுக்க போகிறீங்க, மறுபடியும் நீங்கள் குரூப் 1 காப்பியில் வந்து கிளிப்பிங் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூவில் கொண்டு போங்க. கிரேடியன்ட் டூவில் கொண்டு போய் இப்போ கீழே இருந்து மேலே அதை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே மவுஸால் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இப்படி ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒப்பாசிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். இதை வந்து அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் ரெடி. இதான் இந்த மாஸ்டர் எஃபெக்ட்டு. அதாவது மாஸ்டர் எஃபெக்ட்னு சொல்கிறல, இந்த மாஸ்டர் டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு. நீங்கள் உங்களுக்கான விருப்பமான டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம். இதான் சிம்பிள். இதை உங்களுக்கு பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படி தான் போகும். ஆனால் பார்க்குறதுக்கு க்ரியேட்டிவாக, பியூட்டிஃபுல்லாக, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.